12th முடிச்சப்புறம் 5 years law course பண்ணுங்க. அதுவும் தி பெஸ்ட் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ். நீங்கள் வெளியில் வந்த உடனே ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. கார்ப்பரேட் அட்வைசராக போகலாம், கார்ப்பரேட் லாயர்ஸாக போகலாம், டிராஃப்டிங் பார்க்கலாம், ப்ளீடிங் பார்க்கலாம், லிட்டிகேஷனுக்கு போகலாம். ஒவ்வொரு கம்பெனிலையும் லா ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. யூ கேன் ரைட் த சிவில் ஜட்ஜஸ் எக்ஸாம் இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், consider law as a very important opportunity for your child. In அன்பார்ந்தவர்களே, 2026-27 school year has started, and many parents and students will be guessing which field to specialize. So 10th நீங்கள் முடிவு பண்ணினா 11th என்ன குரூப் எடுக்க போறீங்கன்னு. இப்போ 11th and 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், they have to make up their mind where they want to specialize. நார்மலாக எந்த துறையை நம்ம சூஸ் பண்ணியிருப்போம் இத்தனை நாளன்னா, ஒன்று மெடிக்கல், இல்லை இன்ஜினியரிங், இல்லை சார்ட்டர் அக்கௌண்டன்ட்ஸ் மோஸ்ட்லி. அது தவிர விஷுவல் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம் அதெல்லாம் இருக்குது. ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் அ இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு கால்டு லா. ஐ பிலாங் டு ஃபேமிலி ஆஃப் லாயர்ஸ் ஃபார் 4 generations. ஒரு காலத்தில் வேறு எங்கேயுமே சீட் கிடைக்கலன்னா லா காலேஜில் போய் சேர்ந்துருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நெக்ஸ்ட் 10 years there is going to be a huge opportunity for lawyers. அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன் கேளுங்க. As on date, the number of cases pending from the lowest court in India to the Supreme Court எவ்வளோ தெரியுமா? 5.6 கோடி கேசஸ் பெண்டிங். ஒரு சமுதாயத்தில், ஒரு கண்ட்ரியில் தி ரேஷியோ ஆஃப் பாப்புலேஷன் டு ஜட்ஜஸ்ன்னு பார்த்தீங்களன்னா, 1989 லா கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க 10 லட்சம் பாப்புலேஷனுக்கு 50 ஜட்ஜஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. அது 1989. இப்போது 10 லட்சம் பாப்புலேஷனுக்கு 15 ஜட்ஜஸ் இருக்காங்க. 1989 50 ஜட்ஜஸ்னால் இப்போ எவ்வளோ இருக்கணும் யோசனை பண்ணி பாருங்கள். அமெரிக்காலேயும் இங்கிலாண்ட்லேயும் 10 லட்சம் பாப்புலேஷன் 150-175 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இவ்வளோ கேசஸ் பெண்டிங், அதை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். மறுபக்கம் இத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்க. அப்போது எத்தனை லாயர்ஸ் தேவைப்படும், எத்தனை லா ரிலேட்டட் ஃபீல்டு இருக்குது, அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1000 சட்டங்கள் இருக்குது இந்தியாவில். புது சட்டங்கள். இன்றைக்கு மக்கள் புது சட்டங்களை நோக்கி போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் போன்ற புது ஃபீல்டெல்லாம் வந்துட்டுருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், கிரீன் ட்ரிபியூனல். ஸோ there's going to be huge demand for lawyers. That is why in 2018, when I was heading the R.M. Jain School in Tiruvallur, I started 11th standard law in CBSE. 11th and 12th நானே 2 வருஷம் கிளாஸ் எடுத்தேன். அவங்களுக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஹானரபிள் ஜஸ்டிஸ் இப்ராஹிம் கலிஃபுல்லா, ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அவங்க ஆட்டோகிராஃப் பண்ண இந்தியன் கான்ஸ்டியூஷனை கொடுத்தேன் அவங்களுக்கு. இப்போது அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த குரூப் இருக்கா மாதிரி தெரியல. நான் எதுக்காக இதை நான் போட்டேன் அப்படின்னா, I anticipated even in 2018-19 there's going to be a huge demand for lawyers. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் சிவில் ஜட்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ தி பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் டு ரெக்கமெண்ட் லா டிகிரி ஆஃப்டர் யுவர் 12th ஸ்டாண்டர்ட். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்தியாவில் பாப்புலர் லா ஸ்கூல்ஸ் இருக்குது. அதில் கிராக் பண்ணணும்னா இந்த எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ணணும். கிளாட், கம்பைன்டு லா அட்மிஷன் டெஸ்ட், இவ்வளோ பெரிய புக்கு. எப்படி ஐஐடிக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கோ, எப்படி நீட்டுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கோ, எப்படி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கோ, அது மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்குது. இட் இஸ் ஒர்த் இட். 12th முடிச்சப்புறம் 5 years லா கோர்ஸ் பண்ணுங்க. அதுவும் தி பெஸ்ட் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ். நீங்கள் வெளியில் வந்த உடனே ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. கார்ப்பரேட் அட்வைசராக போகலாம், கார்ப்பரேட் லாயர்ஸாக போகலாம், டிராஃப்டிங் பார்க்கலாம், ப்ளீடிங் பார்க்கலாம், லிட்டிகேஷனுக்கு போகலாம். ஒவ்வொரு கம்பெனிலையும் லா ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க.
You can write the civil judges exam. இப்போ conduct பண்றாங்க. So my dear students and parents, consider law as a very important opportunity for your child. If you are living in and around Trivallur, I am willing to help you to crack this CLAT exam, which is the exam required to get admission into some of the most popular law colleges in India. If you are interested, send a message to this number, WhatsApp number, that you are interested. I will help you. If you are in Trivallur, I am willing to meet you in person to prepare for this exam. That is the purpose of this video. If you like this video, go to the comment box and put your comment. If you feel this video will be useful to your friends, share it and like it. சட்டம் சம்பந்தப்பட்டோ படிப்பு சம்பந்தப்பட்டோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தனா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த எபிசோடில் கவர் பண்ணுறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.